உங்களுக்கு கொல்லிமலையை பற்றி தெரியுமா? இன்னைக்கு வரைக்கும் கொல்லிமலைக்குள்ளே என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அப்படிப்பட்ட இடத்துக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சில பேர் ட்ரிப் போகிறாங்க. போனவங்க ஒருத்தர் கூட திரும்பி வரல. அப்படி என்னதான் இருக்குது கொல்லிமலைக்குள்ளே? தமிழ்நாடு போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ், சென்னை. முழுவதும் ஏசி நிரப்பப்பட்ட அறையில் எஸ்பி கவலையாக இருந்தார். தன்னிடமிருந்த ஃபைலை எடுத்துக்கொண்டு கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு சென்றார். அங்கே 2 டிஎஸ்பிகள் மற்றும் 10 இன்ஸ்பெக்டர்கள் கூடியிருந்தனர். ப்ரொஜெக்டர் ஆன் செய்யப்பட்ட திரையில் கொல்லிமலை என்ற எழுத்து சிவப்பு நிறத்தில் மின்னிக் கொண்டிருந்தது. திரையின் அருகே அவர் போய் நின்றதும் அந்த அறையின் விளக்குகள் அணைக்கப்பட்டன. குட் ஈவினிங் எவ்ரிவான். யூ மே ஆல் நோ வை வி கேதர்ட் ஹியர். எஸ், கொல்லிமலை எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாத சில பேருக்காக சொல்லிக்கிறேன். சனிக்கிழமை சாயங்காலம், அதாவது நேற்று, பிஎஸ்கே காலேஜ் பசங்க புளியஞ்சோலை அப்படின்ற இடத்துக்கு ட்ரிப் போயிருக்காங்க. மொத்தம் 16 பேர். இதில் 6 பேர் பொண்ணுங்க. போனதில் இன்னும் ஒருத்தர் கூட திரும்பி வரல. அவங்கள ரெஸ்கியூ பண்ணுறதுல என்ன பிரச்சனைன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்த பற்றி லொக்கேஷன் டீட்டெயில்ஸை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். கொல்லிமலை நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அந்த இடத்துக்கு போக 70 ஹேர்பின் பென்ஸ் அப்படின்ற ஒரு மலைப்பாதை இருக்குது. நீங்கள் யாராவது கொல்லிமலைக்கு போயிருக்கீங்களா? 2 இன்ஸ்பெக்டர்கள் தலையசைத்தார்கள். ஃபைன். இந்த மலைப்பாதையை 1960s தான் கவர்மெண்ட் கட்டினாங்க. ஆனால் அதுக்கு முன்னால் கொல்லிமலைக்கு போக ஒரு வழி இருந்திருக்கு. அதுதான் புளியஞ்சோலை. இந்த புளியஞ்சோலை கிராமத்து வழி தான் 70 ஹேர்பின் பென்ஸ் கட்டுறதுக்கு முன்னாடி இருந்த வழி. கிட்டத்தட்ட மொத்தம் 6 கிலோமீட்டர் மலைப்பாதை. அப்புறமா அடர்ந்த காடு. மலைக்கு மேலே இருக்க மக்கள் இந்த வழியைத்தான் கொல்லிமலைக்கு போக பயன்படுத்தியிருக்காங்க. இப்போது இதை யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. கரண்ட்டாக அந்த வழியில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் தூரம் ட்ரெக்கிங் போக பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதையும் மீறி சில ஆர்வக்கோளருங்க என்ஜாய் பண்ணுறேன்னு போயிட்டு சிக்கலில் மாட்டிக்கிறாங்க. இந்த கேஸ் அதை பற்றி தான். நான் விஷயத்துக்கு வரேன். நேற்று காலையில் பிஎஸ்கே காலேஜ் பசங்க புளியஞ்சோலைக்கு ட்ரிப் போயிருக்காங்க. ஆனால் போனவங்க யாரும் திரும்பி வரல. நேற்று நைட்டு திருச்சி ஸ்டேஷனில் அவங்க ரிலேட்டிவ்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி மார்னிங் வரைக்கும் முதல் கட்ட இன்வெஸ்டிகேஷன் நடந்துச்சு. பெருசாக ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. தனிப்படை அமைச்சு தேடலான்னு பார்த்தா ஃபாரஸ்ட் டீம் உட்பட யாரும் ஒரு கட்டத்துக்கு மேலே உள்ளே போக பயப்படுறாங்க. நிலைமை இப்படியே போனால் நேஷ்னல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் உள்ளே வர வேண்டியதாகிடும். அப்படி போனால் இது நேஷ்னல் டாப்பிக்காக மாறிடும். இது நம்ம கவர்மெண்ட் அண்ட் நம்ம டிபார்ட்மெண்ட் 2 பேருக்கும் பேக்லாக். ஸோ நம்ம சைடில் இருந்து காட்டுக்குள்ளே போக ஆட்கள் வேணும். பசங்க இருக்க இடம் தெரிஞ்சால் வேணும்னா ஏர்ஃபோர்ஸ் கிட்ட பேசி ஹெலிகாப்டர்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் இந்த ரூமில் 10 இன்ஸ்பெக்டர்ஸ் இருக்கீங்க. மொத்த பேரும் லாஸ்ட் 5 இயர்ஸில் மோஸ்ட் நம்பர் ஆஃப் கேசஸ் சால்வ் பண்ணியிருக்கீங்க. உங்களில் யாராவது ரிஸ்க் எடுத்து அங்கே போகணும். உங்களுக்கான பெஸ்ட் டீமை நான் அரேஞ்ச் பண்ணித்தரேன். எனிபடி வில் கோ தேர்? ஒரு நிமிடம் அந்த இடம் மௌனமாகிவிட்டது. அடுத்த நிமிடம் அவர்கள் பேசிக்கொள்ளும் சலசலப்பு சத்தம் மட்டுமே கேட்டது. யாரும் முன் வரவில்லை. ஆனால் இன்ஸ்பெக்டர் சதீஷ் முருகேசன் எழுந்தார். சார், எனக்கு தெரிஞ்ச ஆஃபீஸர் ஒருத்தர் இருக்கார். அவரை ரெக்கமெண்ட் பண்ணலாமா? எஸ். வேலூர் நார்த் போலீஸ் இன்ஸ்பெக்டர் கோபி இருக்கார் சார். அனிமல்ஸ், ஃபாரஸ்ட் பற்றி டீப் நாலேஜ் இருக்குது சார். அதுக்கும் மேலே அமானுஷ்யமான விஷயங்களை பற்றி அதிகமாக ரிசர்ச் செஞ்சுருக்காரு. டெக்னிக்கலாகவும் ரொம்ப ஸ்ட்ராங். பல காம்ப்ளிமெண்ட்டான மிஸ்ட்ரியான கேசஸை சால்வ் பண்ணியிருக்காரு. அவர் சரியாக இருப்பாருன்னு தோணுது. ஓகே, பட் காட்டுக்குள்ளே போக சம்மதிப்பாரா? சார், அவருக்கு இந்த இருட்டு, பேய் பிசாசுன்னு எந்த பயமும் கிடையாது. கண்டிப்பாக போவார். ஃபைன். மிஸ்டர் சதீஷ் முருகேசன், அவர்கிட்ட கேட்டு சொல்லுங்கள். ஓகேண்ணா, வேலூர் எஸ்பி கிட்ட நான் பேசுகிறேன். எல்லாரையும் அனுப்பிவிட்டு தன்னுடைய ரூமிற்கு வந்து டேபிள் மேலே இருந்த ஃபைலை பார்த்தார். கொல்லிமலை என்ற தமிழ் எழுத்துக்கள் அவர் கண்களில் பெரியதாய் தெரிந்தன.
அப்படி என்னதான் இருக்கும் அந்த காட்டுக்குள்ளே? ஜெனரல் ரூமில் எல்லா ஆஃபீஸருக்கும் அந்த இடத்த பற்றி தெரிஞ்சிருக்கு. ஆனால் தெரியாத மாதிரி காட்டிக்கிறாங்க. ஃபாரஸ்ட் அஃபீஷியல்ஸ் ஒரு இடத்துக்கு மேலே உள்ளே போனதே இல்லைன்னு சொல்கிறாங்க. அவருடைய முகங்களில் அரும்பி இருந்த லேசான நெற்றி வியர்வையை துடைத்து கொண்டார். அப்பொழுது அவருடைய மொபைல் ரிங்கானது. லைனில் இன்ஸ்பெக்டர் சதீஷ் முருகேசன். சார். சொல்லுங்கள் சதீஷ். சார், கோபி ஓகே சொல்லிட்டாரு. நீங்கள் வேலூர் எஸ்பி கிட்ட பேசிட்டா இன்றைக்கி நைட்டே திருச்சி கிளம்பிடுவார். குட் குட். நான் இமிடியேட்டாக பேசுகிறேன். டீம் அரேஞ்ச்மெண்ட்ஸு செஞ்சிடவா? சார், ஒரே ஒரு டிமாண்ட். என்ன? அவருக்கு டீம் எதுவும் வேண்டாமா? அரக்கோணம் டிஃபாரஸ்டேஷன் சப் இன்ஸ்பெக்டர் பாபு வெங்கட் அசிஸ்டன்ஸுக்கு இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாரு. என்னது, ஒருத்தர் போதுமா? எஸ் சார். ஒரு 4 கான்ஸ்டபிளாவது கூட போகட்டும். நானும் சொல்லி பார்த்துட்டேன் சார். இத்தனை பேரை வச்சு மேனேஜ் பண்ண முடியாது, ஒருத்தர் போதுன்னு சொல்கிறாரு. ரெடிகுலஸ். யார் அந்த கோபி? எஸ்பி மனதில் பல கேள்விகள். இன்ஸ்பெக்டர் கோபி தன்னுடைய போலீஸ் யூனிஃபார்மில் கம்பீரமாய் இருந்தார். பல புத்தகங்களை குடித்திருந்த அவரது மூளை கண்களின் வழியாக உலகை அலசி ஆராய்ந்து கொண்டிருந்தது. முதுகில் மவுண்டைன் ட்ரெக்கிங் பேக் கனத்தது. புளியஞ்சோலை கிராமத்தின் திறக்கப்படாத அசைவ ஹோட்டலின் முன்பிருந்த கஸ்டமர் பரமிச்சில் அமைதியாக உட்கார்ந்திருந்தார். கால்களின் கீழே கனமான 2 லக்கேஜ் பேக்குகள். 5 நிமிடத்தில் போலீஸ் ஜீப்பில் வந்திறங்கினார் பாபு வெங்கட். ரொம்ப காலமாக ஜிம்மிற்கு செல்பவர் என்பது முதல் தோற்றத்திலேயே தெரிந்தது. கைகளில் ஓடிய நரம்புகள் வெளியில் தெளிவாய் தெரிந்தன. ஆர்ப்பாட்டமில்லாத கலையான முகம், உறுதியான தோள்களினால் பார்ப்பவரை வசீகரித்து கொண்டிருந்தார். போலீஸ் துறையின் யூனிஃபார்ம் அவரை அலங்கரித்திருந்தது. ஜீப்பிலிருந்து கீழிறங்கி இன்ஸ்பெக்டர் கோபியை சந்தித்தார். இருவரும் சல்யூட்களை பரிமாறிக்கொண்டனர். ஜீப்பிலிருந்து கான்ஸ்டபிள் 2 கனமான பேக்கை கஷ்டப்பட்டு கீழே இறக்கி வைத்தார். சார், நீங்கள் கேட்ட எல்லா திங்ஸும் இதில் இருக்குது. எக்ஸ்ட்ராவாக 2 கன்னும் இருக்குது. அப்போது கிளம்பலாமா? எனி டவுட்ஸ்? நோ சார், பட் ஒன் திங். வாட்? இன்ஸ்பெக்டர்னா எப்படியும் 40 வயசுக்கு மேலே தான் இருப்பாருன்னு நினச்சேன். நீங்கள் ரொம்ப எங்கே இருக்கீங்க? தேங்க்யூ மிஸ்டர் பாபு. 22 வயசில் சப் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங். 26 வயசில் திண்டிவனம் ஹானர் கேஸ் ப்ரொமோஷன். நவ் ஜஸ்ட் 26. ஓ நைஸ் சார். அண்ட் ஒன் மோர் கொஷின் சார். எஸ் அஃப்கோர்ஸ். எவ்வளோ பேர் இருக்காங்க, என்னையே பர்டிகுலராக அவங்க அசிஸ்டன்ஸுக்கு செலக்ட் பண்ணீங்க? இந்த இடத்துக்கு உங்களை தவிர வேறு யாரும் வரமாட்டாங்கன்னு தான். ஓகே ஓகே, ஜோக்ஸ் அப்பார்ட். இந்த கேஸ் முடிகிறப்போ சொல்கிறேன். சார், இப்போவே சொல்லக்கூடாதா? சொல்லணுமா? சரி சொல்கிறேன். அரக்கோணத்தில் நீங்கள் ஒரு கேஸ் சால்வ் பண்ணீங்க தெரியுமா? கீர்த்திகா மர்டர். ஐ எம் வெரி மச் இம்ப்ரெஸ்ட் இன் தட். அண்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க ஒரு சில ஆனஸ்ட் ஆஃபீஸரில் நீங்களும் ஒருத்தர். சார், தேங்க்யூ சார். இப்போ நம்ம கிளம்பலாமா? ஷோர் சார், கண்டிப்பாக. இன்ஸ்பெக்டர் கோபி ஜீப் அருகே சென்று கான்ஸ்டபிள்களுக்கு சில வழிகாட்டுதல்களை பரிமாறிக்கொண்டார். இருவரும் காட்டை நோக்கி சென்றார்கள். பாபு, கேஸ் ஃபைல் படிச்சிங்களா? இல்லை சார், டைம் கிடைக்கல. கிளம்பி வரவே சரியாக இருந்துச்சு. நோ ப்ராப்ளம், போகிற வழியில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். காலேஜ் ஸ்டூடெண்ட்டு மொத்தம் 16 பேர் சாட்டர்டே லீவுக்கு ட்ரிப் பிளான் பண்ணி வந்திருக்காங்க. அதில் யுவராஜ் அப்படின்ற பையனோட அங்கிள் தான் இவங்களை இங்கே கொண்டு வந்து விட்டு போயிருக்காரு. பசங்க மேலே எந்த ரிமார்க்ஸும் இல்லை, ஜஸ்ட் என்ஜாய்மெண்ட்காக தான் வந்திருக்காங்க. நீங்கள் வர்றப்போ மூடி இருந்த ஒரு ஹோட்டலில் நான் உட்காந்துட்டு இருந்தேன்ல? ஆமாம் சார். பசங்க கடைசியாக அங்கே தான் லஞ்ச் சாப்பிட்டு இருக்காங்க. அது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. முயல் வாத்துன்னு நல்லா சாப்பிட்டு தான் காட்டுக்குள்ளே போயிருக்காங்க. சார், நைட் ஸ்டே பண்ணலான்னு இன்டென்ஷனலாக வந்திருப்பாங்களோ? யுவராஜோட அங்கிள் கிட்ட விசாரித்ததில் ஈவினிங் வந்துடுன்னு சொல்லிட்டு தான் கிளம்பி போயிருக்காங்க. அண்டு ட்ரெக்கிங், நைட் ஸ்டே அது பண்ணுற மாதிரி எந்த திங்ஸும் அவங்கக்கிட்ட இல்லை. நம்ம ஆளுங்க புளியஞ்சோலை வில்லேஜ் மொத்தமும் விசாரிச்சிருக்காங்க. ஆளுக்கு ஒரு பேக் மட்டுமே அவங்கக்கிட்ட இருந்திருக்கு, அவ்வளோதான். ஓகே சார், உங்களோட அசம்ஷன் என்ன சார்? 1:30 வரைக்கும் இங்கே இருந்தவங்க சாப்பிட்டுட்டு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு போயிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போகலான்னு முடிவு பண்ணி பாரஸ்குள்ளே போயிருக்கலாம். அதுக்கு மேலே என்னென்னு நமக்கு தெரியலை, போயிட்டு தான் பார்க்கணும்.
சார் பசங்க காட்டுக்குள்ளே தான் போயிருக்காங்கன்னு எப்படி கன்ஃபார்ம் பண்ணாங்க? அவங்க மொத்தம் 16 பேர். மார்னிங் 10 மணிலேருந்து அங்கே தான் இருந்திருக்காங்க. ஹோட்டல்ஸ், சின்ன சின்ன கடைகள் அப்படின்னு எல்லா இடத்துலையும் பீப்புள்ஸ் அவங்கள பார்த்துருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தராக திரும்பி வந்திருந்தா கூட யார் கண்ணிலையாவது பட்டிருப்பாங்க. அது இல்லாமல் அந்த இடத்துல இருந்து வெளியே போக வேறு எந்த எக்ஸிட்டும் இல்லை. ஆட்டோ, பஸ்ஸஸ், வேன், கார் அப்படின்னு அங்கே வந்திருந்த எல்லா வெஹிக்கிள்ஸையும் தரோவாக செக் பண்ணியிருக்காங்க. யாரும் அவங்கள பார்க்கல. ஸோ அவங்க காட்டுக்குள்ளே போனது 100% கன்ஃபார்ம். திரும்பி வராதது 200% கன்ஃபார்ம். சார், கொல்லிமலை டூரிஸ்ட் ஸ்பாட்டு நிறைய சுற்றி பார்க்க இருக்கும், கேள்விப்பட்டிருக்கேன். பட் இங்கே என்ன சார் இருக்குது இந்த கிராமத்தில்? கொல்லிமலையில் உருவாகிற எல்லா நீரும் புளியஞ்சோலை வழியாக தான் வெளியே போகுது. அதனால் இந்த இடத்துல இயற்கையாகவே சின்ன சின்ன வாட்டர் ஃபால்ஸ், ரிவர்ஸ், ஸ்ட்ரீம்ஸ் எல்லாம் இருக்குது. கவர்மெண்ட் இதை டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாற்றிருக்காங்க. பட் இன்னும் வெல் டெவலப்டு இல்லை. அப்போ இங்கே ட்ரெக்கிங் வசதி இருக்கா சார்? ஃபாரஸ்ட் அஃபிஷியல் கிட்ட சொன்னால் கொஞ்சம் தூரம் பர்மிஷன் வாங்கலாம், அவ்வளோதான். ஆனால் நம்ம ஊரில் அந்த ரூல்ஸ் எல்லாம் யார் ஃபாலோ பண்ணுறாங்க? ஒருவேளை ஸ்டூடெண்ட்ஸ் பர்மிஷன் கேட்டிருந்தால் இவ்வளோ பிரச்சனையே வந்திருக்காது. கரெக்ட் தான் சார். இப்போது நம்ம போயிட்டு இருக்கிறது என்ன வழி சார்? இது கொல்லிமலைக்கு போகிற பழைய காட்டு வழி. இந்த வழியில் ப்ராப்ளம் என்னென்னா, கிட்டத்தட்ட 50-60 வருஷமாக இது பயன்பாட்டில் இல்லை. அப்போ எதை பேஸ் பண்ணி சார் நம்ம உள்ளே போய்ட்டுருக்கோம்? ஏதோ ஒரு பழைய பிரிட்டிஷ் கால மேப் கொடுத்துருக்காங்க. இதை ஃபாலோ பண்ணி போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன் சார், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எந்த சர்வே எடுக்கலையா? பாபு, கொஞ்சம் ஸ்லோவாக நடங்க. ரொம்ப தூரம் போனோம், இல்லைன்னா சீக்கிரம் டயர்ட் ஆகிடுவீங்க. ஓகே சார். இந்த இடத்துல ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது பாபு. அவ்வளோவும் சொல்ல இப்போ டைம் இல்லை. மேடு அதிகமாகிட்டே போகுது. பேசுனா இன்னும் மூச்சு வாங்கும். நான் போக போக சொல்கிறேன். ஓகே சார். கரும்பல்லன்னு ஒரு இடம் வரும். அந்த இடம் வர வரைக்கும் நம்ம ஆளுங்க போயிட்டு தேடி இருக்காங்க. அதுக்கு மேலே போக பயம். அவங்களுக்கு மட்டும் இல்லை, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு, மற்ற எல்லாருக்கும் தான். அந்த கரும்பல்லத்தோட அனிமல்ஸ் மானிட்டர் பண்ணுற மோஷன் கேமரா, தெர்மல் கேமரா, வெப்பன் ஹேண்டலிங் எல்லாம் ஓவர். அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம். அங்கே மீதி கதையாக சொல்கிறேன். வானத்து மேகங்கள் சூரியனை அப்படியும் இப்படியும் கடந்து கொண்டிருந்தன. அப்படி கடந்தபோது உருவான நிழல் அந்த இடத்தை கருமையாக்கியது. காப்பு காடுகளாக அறிவிக்கப்பட்ட இடத்தை அவர்கள் நெருங்கியவுடன் வழியில் இருந்த சின்ன சின்ன சூரிய வெளிச்சங்கள் மரத்தினால் தடை செய்யப்பட்டன. வழியில் உயரமான சந்தன மரம் கம்பீரமாக வளர்ந்து தனது பட்டைகளில் சந்தனத்தை தேக்கி இலைகளோடு மண்ணில் உறவாடி கொண்டிருந்தது. வலுவான தேக்கு மரங்கள் அளவில்லாத பெரிய இலைகளை காற்றில் மிதக்க விட்டு கொண்டிருந்தன. பழமையான 4 நாவல் மரங்கள் மழைக்காலத்துக்காக காத்து கிடந்து பழங்கள் இல்லாமல் வெறிச்சோடி கிடந்தது. மண்ணை கவர்ந்து விட்ட புதர் செடிகள் தும்பிகளை ஈர்த்து பூக்களை பெருக்கியிருந்தன. சலசலத்து எங்கே ஓடும் ஓடையின் ஈரமான ஈரக்காற்று இருவரின் உடலுக்கும் விடாப்பிடியான குளுகுளுத்தன்மையை கேட்காமலே வாரி கொடுத்தது. குரங்குகள் தின்று போட்ட பழங்களின் கொட்டைகள் அடுத்த தலைமுறை தேர்வை மண்ணில் பதித்து கொண்டிருந்தன. நடந்து கொண்டிருந்த பாதை அதுவரை ஓரளவு நன்றாகவே இருந்தது. காட்டு இலாகா அதிகாரிகள் இந்த இடம் வரை வருவதற்காக குறியீடுகள் போட்டிருந்தனர். அவர்கள் கரும்பள்ளத்தை நெருங்கி கொண்டிருந்தார்கள். நேரம் காலை 10:45 ஆகியிருந்தது. கரும்பள்ளம் 1/2 கிலோமீட்டர் பரவியிருந்தது. 2 சிறிய குன்றுகளின் நடுவே போனால் தரையிலிருந்து 6 அடி பள்ளம். மழைக்காலங்களில் இந்த இடத்தில் தண்ணீர் திட்டை திட்டையாக தேங்கும். இப்போது அதில் இலைகள் மட்டுமே பரவி கிடந்தது. முன்னொரு நாள் 4 யானைகள் இந்த இடத்தில் வனத்துறை அதிகாரி ஒருவரை விதித்து கொன்றது. இந்த பள்ளத்தை தாண்டி யாரும் காட்டின் உள்ளே போவதில்லை. பள்ளத்திலிருந்து மேடேறியவுடன் சேறு நிரம்பிய இடம் இருக்கும். அதுதான் நங்கப்பள்ளம். 6 வருடங்களுக்கு முன்னால் தைரியமான 4 காட்டு இலாகா காவலர்கள் கரும்பள்ளத்தை தாண்டி எப்படியோ நங்கப்பள்ளத்தை நெருங்கினர். அதுதான் அவர்களின் உயிருக்கும் கடைசியாகிவிட்டது. அப்போதும் இதே கதைதான். அவர்களை தேடக்கூட யாரும் போகவில்லை. 4 நாட்கள் கழித்து ஒருவரின் உடல் வெள்ளத்தில் மிதந்து வந்து கரும்பள்ளத்தை தொட்டது. போஸ்ட்மார்ட்டத்தின் முடிவில் பாம்பு கடித்து இறந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். மற்ற 3 பேரை பற்றிய செய்திகள் இதுவரை கிடைக்கவில்லை.
இந்த தகவல்களை இன்ஸ்பெக்டர் கோபி கேஸ் ஃபைல்களை படித்து தெரிந்து கொண்டுதான் இருந்தார். கரும்பள்ளத்தின் வழியில் இருந்த பொன்னை மரத்தின் அடியில் இருவரும் உட்கார்ந்து கொண்டனர். அடிக்கடி வீசிய காற்றில் அந்த மரத்தின் வெள்ளைப்பூக்கள் அவர்களின் மேல் தூவியது. மிஸ்டர் பாபு, இந்த இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்து இருக்கிறது நங்கப்பள்ளம். இங்கே ஃபாரஸ்ட் பர்சன்ஸ் சில பேர் செத்துருக்காங்க. போஸ்ட்மார்ட்டமில் ஸ்னேக் பைட் அப்படின்னு தான் பதிவாகியிருக்கு. ஸோ அதனால் நம்ம அதிகமாக கற்பனை பண்ணிக்க தேவையில்ல. இங்கே மர்மமான எந்த விஷயமும் இல்லை. சார், ஃபாரஸ்ட்டில் இருக்கவங்களுக்கு ஸ்னேக் ஹேண்டலிங் தெரியுமில்ல, அப்புறம் எப்படி ஸ்னேக் அட்டாக்? நங்கப்பள்ளம் சேரும் சகதியும் அதிகமான இடம். மழைக்காலத்தில் சொல்லவா வேணும்? அதுவும் இல்லாமல் எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் பயம்தான். இங்கே ஏதோ இருக்குன்னு சொல்லி எந்த ஒரு சின்ன விஷயத்தையும் பெருசு பண்ணிடுறாங்க. அதனால் உள்ளே போகிறதுக்கும் ஆள் இல்லை, போனவங்களும் பதட்டத்தில் தப்பு பண்ணிடுறாங்க. சார், உங்களுக்கு பயம் இல்லையா? டிஃபிகல்ட் கொஷின் டு ஆன்சர். பட் நான் சொல்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் இந்த கேஸை பாருங்கள். கவர்மெண்ட் கணக்குப்படி 50-60 வருஷமாக இந்த காட்டில் ஆள் நடமாட்டமே இல்லை. இதை நீங்கள் நம்புறீங்களா? எஸ் சார். இதில் என்ன குழப்பம் இருக்குது பாபு. இந்த இடம் நமக்கு வேணால் மிஸ்ட்ரியாக பயமானதாக இருக்கலாம். ஆனால் எல்லாருக்கும் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. என்ன சொல்ல வரீங்க சார்? புரியலை பாபு. இந்த இடம்னு மட்டும் இல்லை, உலகத்தில் எந்த இடம்லாம் இப்படி ஆள் நடமாட்டம் இல்லாமல் மர்மமாக இருந்திருக்கோ அந்த இடத்துல பெரிய பிரச்சனைகள் இருந்திருக்கு. எக்ஸாம்பிளாக ஹியூமன் ட்ராக்கிங், அனிமல் ட்ரேடிங், ட்ரக் டீலிங், மர்டர்ஸ் எல்லாம் அந்த மாதிரி இடத்துல தான் நடந்திருக்கு. ஸோ நீங்கள் யாராவது இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா இங்கே? அது எனக்கு தெரியாது. ஆனால் இந்த மாதிரி மர்மங்களான இடங்கள் நம்ம சொசைட்டிக்கு ரொம்ப ஆபத்து. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியுது சார். சரி, நம்ம கிளம்பலாமா? ஓகே சார், கிளம்பலாம். நான் சொல்கிறத தெளிவாக கேளுங்க. நங்கப்பள்ளம் ஜஸ்ட் 100 or 200 மீட்டர்ஸ்குள்ளே தான் இருக்கும். நிச்சயமாக இப்போ அதிகமாக சேராக இருக்காது. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான். இந்த இலைங்க இருக்க இடத்துல காலை வைக்காதீங்க. ரொம்ப வேகமாக ஓடவோ நடக்கவோ செய்யாதீங்க. முக்கியமாக ஸ்னேக் ஏதாவது பார்த்தாலும் அதை அட்டாக் பண்ணவோ அடிக்கவோ செய்யாதீங்க. உங்கள் ஒவ்வொரு அடியும் ரொம்ப கால்குலேட்டிவாக இருக்கணும். ஓகே சார். 2 அடி கடந்ததும் இன்ஸ்பெக்டர் பாபு வெங்கட் வளர்ந்திருந்த ஒரு மரத்தின் கொம்புகளை எடுத்தார். பாபு, முதல்ல கீழே போடுங்க. பாபு, நர்வஸாக இருக்கீங்களா? நோ சார், ஐம் ஃபைன். ஜஸ்ட் ஃபாலோ மீ. அவர்கள் நங்கப்பள்ளத்தை நெருங்கிய போது ஏதோ ஒரு மூலையில் கிடந்த கருணாக பாம்பு தன்னுடைய தலையை தூக்கி பார்த்தது. கடம்ப மரத்தின் உச்சிய கிளையில் அமர்ந்திருந்த பருந்தை பார்த்ததும் தலையை கீழே தாழ்த்தியது. சருகுகளில் ஆங்காங்கே மறைந்திருந்த 4 விஷப்பாம்புகள் அவர்கள் இருவரையும் கூர்மையாக பார்த்தன. அந்த 4 பாம்புகளையும் யாரோ கண்காணிப்பது போல் தெரிந்தன. அவை உடனடியாக புதரில் மறைந்து கொண்டன. இருவரும் முள்ளின் மீது கால் வைப்பது போல் பார்த்து ஒவ்வொரு அடிகளையும் எடுத்து வைத்தனர். 30 அடி, 20 அடி, 10 அடி. நங்கப்பள்ளத்தை கடந்து விட்டனர். அவ்வளவு நேரம் சீரற்று இயங்கிய அவர்களின் இதய துடிப்பு இயல்பு நிலைக்கு திரும்பியது. சப் இன்ஸ்பெக்டர் பாபு வெங்கட்டின் முகத்தில் சிறிய மகிழ்ச்சி. ஆனால் இன்ஸ்பெக்டர் கோபி அமைதியாக எங்கேயோ பார்த்து கிடந்தார். என்ன சார், அந்த மரத்தையே பார்த்துட்டு இருக்கீங்க? இல்லை பாபு, அங்கே இருக்குல்ல, அந்த மரத்தோட பேர் ரெட் செடர். 100 to 130 ஃபீட் வரைக்கும் வளரும். ஆனால் இது 20 to 30 ஃபீட் தான் இருக்கும் போல். விடுங்க சார், அதை அப்புறம் பார்த்துக்கலாம். சார், ஏன் டல்லாகவே இருக்கீங்க? இது வரைக்கும் பசங்களை பற்றி எந்த குழுவும் கிடைக்கலையே. கரெக்ட் தான் சார். ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நோட் பண்ணிங்களா? அவங்க எங்கேயாவது கஷ்டப்பட்டு இருந்தாலோ ஸ்ட்ரகிளாக இருந்தாலோ நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வரைக்கும் அப்படி எதுவும் கிடைக்கல. ஸோ அவங்க சேஃபாக இருப்பாங்கன்னு நம்புவோம். எஸ், யூஆர் கரெக்ட். லெட் சர்ச். நங்கப்பள்ளத்தை தாண்டியவுடன் பாதைகள் மிகவும் கரடுமுரடாக இருந்தது. சில சமயம் ஓடையோடு ஒட்டி அதன் வாக்கில் பாதைகள் சென்றன. சில சமயம் தரைப்பள்ளங்களோடு ஒட்டி இருந்தது. சில இடங்களில் பாதைகள் நன்றாகவே இருந்தது. யானைகள் வழித்தடமாக இருக்கலாம். குறிப்பிட்ட இடம் வந்ததும் கிழக்கு திசையில் 2 வழிகள், மேற்கு திசையில் 2 வழிகள் என 4 பாதைகள் தென்பட்டன. என்ன சார் இது, 4 வழி இருக்குது? ஃபுட் பிரிண்ட்ஸ் ஏதாவது இருக்கா பாருங்கள். நத்திங் சார்.
பட் எனக்கு என்னவோ இந்த வழியாக போனால் சரியாக இருக்குன்னு தோணுது. ஏன் அப்படி? பேர்ட் சவுண்ட்லாம் கேட்குது சார். ஒரு வேளை ஏதாவது இருக்கலாம். எஸ், எனக்கும் சேம் ஃபீலிங்ஸ் தான். போய் பார்ப்போம். இடது பக்க ஓரமாக வளைந்து சென்ற அந்த பாதை புதர்மண்டி கிடந்தது. போக போக பாதை அடைத்து கிடந்தது. முடிவில் 4-5 விசாலமான மரங்கள் கிடந்தன. இன்ஸ்பெக்டர் கோபி ஒரு கட்டையை எடுத்து கிளைகளை நீக்கி பார்த்தார். காட்டின் நடுவே பிரம்மாண்டமான மாளிகை. ஆனால் மையப்பகுதியில் இடி விழுந்தது போன்ற பெரிய பள்ளம். அதன் உண்மையான நிறம் என்னவென்று அறிய முடியாத வகையில் கருமை. மாளிகையின் மேல் உயரமான ஜமீன் சிலை. என்ன சார் இது, நடுக்காட்டில் இவ்வளோ பெரிய பேலஸ்? தெரியல பாபு. சார், ஆக மொத்தம் இந்த வழி சாதாரண வழி இல்லை. வெளியில் பேசிக்கிற அளவுக்கு ரொம்ப மர்மமாக தான் இருக்குது. வாங்க உள்ளே போயிட்டு என்ன இருக்குன்னு பார்ப்போம். சார், இதுக்குள்ளே எப்படி போக முடியும்? பேக்கில் ஃபுல் ஃபேஸ் ரெஸ்பிட்டர் இருக்குது, அதை போட்டுட்டு வாங்க, உள்ளே போவோம். நான் வரல சார், நீங்கள் வேணும்னா போயிட்டு வாங்க. அட வாங்க பாபு, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். மாளிகையின் வாயிலில் 2 யானைகள் வரவேற்பது போன்ற சிற்பம் இருந்தது. அவற்றில் ஓர் யானையின் கால்கள் உடைந்து முகத்தில் பாதி காணாமல் போயிருந்தன. அதை தாண்டி உள்ளே சென்றால் 2 மண்டபங்கள். அந்த மண்டபம் ஒன்றின் ஓரத்தில் நாகமணி மாளிகை என்ற பெயர் பலகை ஓரமாக கிடந்தது. அதை கடந்து வந்தால் மாளிகையின் மைய இடம். அங்கு பெரிய பள்ளம். அந்த பள்ளத்திலிருந்து பெரிய மரங்கள் வளர்ந்திருந்தது. சுற்றிலும் சில வகையான புதர்கள். அதன் நடுவே ஏதோ ஒரு காட்டுப்பூ மரம் குப்பென்ற வாசனையை அள்ளி தெளித்து கொண்டிருந்தது. வடகிழக்கு மூலையில் ஓர் குறுகலான வழி சென்றது. இன்ஸ்பெக்டர் கோபி பாபு அழைத்து கொண்டு உள்ளே சென்றார். உள்ளே பெரிய அறை. நடுவே மங்கிய நிறத்தில் வேலைப்பாடான கோலங்கள். சுவரில் சில ஜம்மீன் போட்டோக்கள். அறையின் முடிவில் ஒரு மேடை. மேடையின் மீது ஒரு அரியாசனம். அதில் ஏதோ ஒரு சிறிய பழங்காலத்து சிலை. அந்த சிலை நேராக ஒரு சிறிய அறையை பார்த்து கொண்டிருந்தது. இன்ஸ்பெக்டர் பாபு அந்த அறையை நோக்கி போனார். சார், 1 மினிட். வெளியில் ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இல்லை? மிக குறைந்த ஒளியில் யாரோ பேசும் சத்தம் கேட்டது. கிளைகள் வெளியே அசைந்தன. காற்று பலமாக வீசியது. கூரையின் மேல் யாரோ ஏறும் சத்தம். அந்த குரல் இப்போது தெளிவாக கேட்டது. மாவத்து மாவத்து வெள்ள அரக்கி மாவத்து, காட்டல நின்னா மாவத்து, அவன் வந்துடுவா மாவத்து. ஓடிடு ஓடிடு, கரும்பள்ளத்துக்கு ஓடிடு. உயிர் பிழைச்சா காட்டம்மாவை கும்பிடு. ஓடிடு ஓடிடு. பாபு, எந்த வழியா வந்தோம்? அதான் சார், எனக்கும் தெரியல. எந்த பக்கம் போனாலும் ஒரே மாதிரி இருக்கு. யாரோ வெளியே இருக்காங்க. இப்பன்னு பார்த்து இப்படி நடக்குது. சார் வேண்டாம், மாஸ்கை காட்டாதீங்க. ஷிட், இந்த வாய்ஸ் நின்றுச்சு பாபு. சே, முக்கியமான பாபு, உள்ள லாக் ஆயிட்டோமே. சார், நீங்கள் சொன்னது தான். பதட்டத்தில் தப்பு பண்ணுறோம். பொறுமையாக யோசிச்சா வெளியே போயிடலாம். இன்ஸ்பெக்டர் கோபியின் போலீஸ் மூளை வேகமாக யோசித்தது. நடுவே இருந்து பள்ளத்தின் வழியே வந்த காட்டுப்பூவின் மனத்தை மூக்கின் வழியாக சுவாசித்து சிறிது நேரத்தில் அந்த மாளிகையின் நடுப்பகுதிக்கு வந்தார். அங்கு வெளியிலிருந்து வந்த வெளிச்சத்தின் உதவியால் மாளிகையின் வெளிப்பகுதிக்கு வந்தார்கள். மிஸ் ஆயிடுச்சு பாபு. சார், யாராக இருக்கும்? இந்த காட்டில் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நமக்கு உறுதியான தகவல் கிடைக்கிற வரைக்கும் வெளி உலகத்துக்கும் ஏன் நம்ம மூளைக்கு இதெல்லாம் ஒரு பணம். கொஞ்சத்தில் மிஸ் பண்ணிட்டோம் சார். இருவரும் சுற்றி இருந்த இடங்களில் அந்த மர்ம மனிதனை தேடி பார்த்தார்கள். யாரும் இல்லை. சார், எனக்கு ஒரு டவுட்டு. என்ன டவுட்டு? ஒருவேளை இங்கே வந்தது மனுஷனா இல்லைன்னா? அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த காடு மர்மத்துக்கெல்லாம் மைல் ஸ்டோன். இப்போது அடுத்து என்ன சார் பண்ணுறது? என்ன பண்ணி தொலைகிறது? மேப்பு ஃபாலோ பண்ணி தொலைய வேண்டியது தான். பொழுது வேறு போயிட்டே இருக்கு. டைம் என்ன பாருங்கள் பாபு. 3:30 சார். அங்கிருந்து காட்டுப்பாதையில் பயணித்த போது சில இடங்களில் பாதை தெளிவில்லாமல் இருந்தது.
கிட்டத்தட்ட 1 மணி நேர நடையில் அருவி வந்தது. அதனை கடக்க அதன் மேல் ஒரு கல்பாலம் இருந்தது. கிட்டத்தட்ட அதுவும் மரம் செடி கொடிகளால் நிரம்பி இருந்தது. இருவரும் அதனை கடந்து சென்றார்கள். அந்த வழியில் வெறும் புளிய மரங்களாக இருந்தது. வழியில் ஏதோ பழைய காலத்திய இரும்பு தூண்கள் நின்று கொண்டிருந்தன. சார், இந்த இடத்த பார்த்தா ஏதோ பழைய கிராமம் மாதிரி தான் இருக்குது பாபு. சார், அங்கே ஏதோ கோயில் மாதிரி தெரியல. கோயில் தான், வாங்க போயிட்டு என்னன்னு பார்ப்போம். சிங்கர்களாலான கோவிலில் மொத்தமும் இடிந்திருந்தது. பக்கத்தில் ஏதோ குவியல் குவியலாகி இருந்தன. அதன் முன்னால் சிதைவடைந்த நிலையில் எலும்புகள். இன்ஸ்பெக்டர் கோபி அந்த எலும்பு குவியலின் அருகே குனிந்தார். சார், என்ன இது? இந்த மலையை சுற்றி எல்லாமே மர்மமாக இருக்கே. என்ன பண்ணுறது பாபு, டீப் இன்வெஸ்டிகேஷன் வச்சாதான் இதுக்கெல்லாம் ஒரு ஆன்சர் கிடைக்கும். இது ஹியூமனோட எலும்புங்க தான். பல காலத்துக்கு முன்னாடி டீகம்போஸ் ஆகிருக்கு. லேப்க்கு எடுத்துகிட்டு போனால் தான் டெஸ்ட் பண்ண முடியும். சார், இதை டெஸ்ட் பண்ணி என்ன சார் பண்ணுறது? இந்த இடத்துல என்ன பிரச்சனைன்னு தெரியணும்னா இந்த மாதிரி க்ரூ ரொம்ப அவசியம். பேக் பண்ணிக்கோங்க, நான் அந்த பக்கம் வேறு ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு வரேன். இன்ஸ்பெக்டர் கோபி நம்ப முடியாத ஒரு காட்சியை கண்டார். சிதைவடைந்த ஒரு கிராமம். கிட்டத்தட்ட 50 வீடுகளுக்கு மேல் இருக்கும். அத்தனையும் இடிந்து போயிருந்தது. அந்த இடமே ஏதோ புயல் காற்றில் தூக்கி வீசப்பட்ட நிலையில் இருந்தது. சில வீடுகள் மட்டும் தலைவிரி கோலத்தில் இருந்தது. சப் இன்ஸ்பெக்டர் பாபு அவரின் தோள்களை தொட்டார். சார், கோபி அதிர்ச்சியிலிருந்து மேல முடியாமல் தவித்தார். சார், ஆர் யூ ஆல் ரைட்? எஸ் எஸ், ஐ எம் ஃபைன். இந்த இடம் மேப்பில் இருக்கா சார்? நோ பாபு, மேப்பில் கொல்லிமலைக்கு போகிற வழி மட்டும்தான் இருக்குது. இந்த இடம் அதில் இல்லை. அப்போது நம்ம இங்கே எப்படி சார் வந்தோம்? அந்த வாடைக்கு முன்னாடி ஒரு சின்ன வழி இருந்துச்சு, அந்த வழியாக போயிருக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே சார், இப்போ போகலாமா? இங்கே ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம் சார். கோபி கனத்த இதயத்துடன் அங்கிருந்து கிளம்பினார். பாபு, எப்படியாவது நைட்டுக்குள்ளே குரங்கு மண்டபத்துக்கு போய் சேரணும். சரியாக 6:30 மணிக்கு குரங்கு மண்டபத்தை அடைந்தார்கள். இனி காடு இருளின் கட்டுப்பாட்டில் இருக்கும். காட்டு இரவின் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நிச்சயமில்லாதது. மறுநாள் சூரிய உதயம் காட்டில் பெரும்பாலும் சில உயிரினங்களுக்கு இல்லாமலே கூட போவதுண்டு. ஆனால் இந்த குரங்கு மண்டபம் காட்டில் பல மனிதர்களுக்கு இரவில் உயிரை காப்பாற்றி கொடுத்திருக்கிறது. குரங்கு மண்டபம் பூஞ்சோலையிலிருந்து கொல்லிமலைக்கு போகும் வழியில் சரியாக பாதி தூரத்தில் இருந்தது. அன்றைய காலகட்டங்களில் கொல்லிமலைக்கு செல்பவர்கள் இரவு நேரமாகிவிட்டால் இந்த இடத்தில் தங்கிவிட்டு காலையில் எழுந்து கொண்டு செல்வார்கள். சில மன்னர்கள் காலத்திலும் பிற்பாடு ஜமீன் காலத்திலும் கூட இங்கு இரவில் அன்னதானம் பரிமாறப்பட்டிருக்கிறது. இதற்கென்றே அன்றைய நாட்களில் 4-5 சமையல்காரர்கள், பாதுகாப்பிற்காக சிலர் என 10 பேர் கூட இருந்திருக்கிறார்கள். நாளடைவில் வழிமூடப்பட்ட இந்த மண்டபம் பயன்பாட்டில் இல்லாவிட்டாலும் உறுதியாகவே இருந்தது. பெரியதாக வசதிகள் இல்லையானாலும் நடுக்காட்டில் இது பெரிய வசதிதான். கோரையின் மேல் சில செடிகள் முளைத்து மண் அடைத்திருந்தாலும் நல்ல மழையில் கூட உறுதியாக ஒழுகாமல் தாங்கும். சார், நைட்டு இது உள்ளவே ஸ்டே பண்ணிடலாமா? நோ பாபு, இந்த இடம் சேஃப் இல்லை. அனிமல்ஸ் ஏதாவது வரலாம். ஒன் சைடு ஓப்பனில் இருக்குது. ஸோ இங்கே வேண்டாம். இப்போது வேறு எங்கே சார் ஸ்டே பண்ணுறது? அதோ பாருங்கள், அங்கே என்ன சார் இருக்குது? மரம் தான் இருக்குது. மரம்தான், மரத்தில் தான் தங்க போகிறோம். என்ன சார், மரத்து மேலேயா? இல்லை பாபு, கீழே பொந்து இருக்குது பாருங்கள், அதில் ஒரு ஆள் தங்கலாம். பக்கத்து மரத்தில் ஒரு ஆள் தங்கிக்கலாம். இங்கே இதை விட்டால் சேஃபான இடம் கிடையாது. ஓகே சார், பட் கொஞ்சம் நேரம் டயர்டாக இருக்குது. ஃபயர் கேம்ப் போட்டுட்டு அப்புறமா போகலாம். உடம்பு வேறு ரொம்ப டயர்டாக இருக்குது சார். இருவரும் எளிமையான இரவு உணவை முடித்து கொண்டார்கள். ஒன்றாக உலர்ந்த சொல்லிகளையும் குச்சிகளையும் தீ மூட்டி அங்கேயே உட்கார்ந்து கொண்டார்கள்.
தகதகத்த நெருப்பு இரவின் குளிருக்கு கதகதப்பாய் இருந்தது. காடு முழுமையான ஓய்வில் இருந்தது. அதன் கண்கள் இரவில் யாரையும் தேடுவதை நிறுத்துவதில்லை. மேலிருக்கும் கருப்பு வானம் வெண்ணிலவை சிறைப்பிடித்து நட்சத்திரங்களை கூண்டில் அடைத்திருந்தது. மண்பரப்பில் உட்கார்ந்த கோபி ஒரு புதுமையான அனுபவத்தை கண்டார். இந்த இக்கட்டான சூழலில் கூட அவரால் காட்டின் அழகை ஓரம் தள்ளிவிட முடியவில்லை. காற்றில் மரங்கள் அசைந்த போதெல்லாம் அவர் மனமும் அசைந்தது. உடல் சிலிர்த்தது. ஒரு முறை அந்த பரப்பில் கைகளில் பரப்பி தன்னுடைய இன்பத்தை பகிர்ந்து கொண்டார். மனிதன் கூட விலங்குதான். அவன் கூட இந்த காட்டில் இருக்க வேண்டியவன்தான். வளர்ச்சி என்ற பெயரில் எவ்வளவு தூரம் இயற்கை விட்டு பிரிந்திருக்கிறோம் என்பது அவருக்கு புரிந்தது. இந்த பரந்த இடங்களை விட்டு 4 சுவருக்குள் அடைந்து மனநோயாளியாகும் மனிதனின் முட்டாள்தனத்தை அவர் நொந்து கொண்டார். உண்மையில் இந்த விலங்குகள் அனுபவிக்கும் சுகத்தை கூட நவீன மனிதன் அனுபவிப்பதில்லை. அவனுக்கு காட்டு மரங்கள் என்பது சுற்றுலாவில் கிடைக்கக்கூடியது. சுத்தமான நீர் அவன் வாழ்க்கையில் இப்பொழுது குடிக்க வாய்ப்பே இல்லை. ஏன், இந்த மரங்கள் உடலை தழுவும் காற்று கூட இப்பொழுது எல்லா மனிதர்களுக்கும் கிடைப்பதில்லை. மனிதன் இயற்கையை விட்டு இவ்வளவு தூரம் சென்றிருக்கக்கூடாது என அவர் யோசித்தார். சார், இந்த மலை மட்டும் ஏன் இவ்வளோ மர்மமாக இருக்கு? எல்லாம் இங்கே இருக்கிற மரங்க மூலிகைங்க தான். அதை தேடி பல சித்தர்கள் வந்திருக்காங்க. பின்னாடி சாமியார்கள் வந்திருக்காங்க. அவங்கள தேடி மக்கள் வந்திருக்காங்க. மக்கள் வந்தால் பிரச்சனை வராமல் இருக்குமா? அதான் வந்துருச்சு. ஆக்சுவலாக இங்கே என்ன தான் சார் பிரச்சனை? அவ்வளோ ஈஸியாக இந்த இடத்தோட பிரச்சனையை சொல்லிட முடியாது. காரணம், இந்த மலைக்கு 2000 வருஷம் வரலாறு இருக்குது. கடையேழு வள்ளல்களை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதில் வள்ளில் ஓரி அப்படின்ற மன்னன் தான் இந்த மலையை ஆண்டது. அப்போதிலிருந்தே ஒரு கதை இருக்குது. கொல்லிப்பாவை அப்படின்ற ஒரு அழகான பொண்ணு இந்த வழியில் போகிற வர ஆட்களை மயக்கி கூட்டிகிட்டு போயிட்டு கொன்னுடுறதா சிலர் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் எட்டுக்கை அம்மன் அப்படின்ற ஒரு தெய்வம் இந்த காட்டை காப்பாற்றுறதா நம்புகிறாங்க. இன்னும் சிலர் ரெண்டும் ஒன்று தான்னு சொல்கிறாங்க. அது என்ன சார் எட்டுக்கை அம்மன்? ஒரு காலத்தில் இந்த காட்டை அசுரர்கள் ஆண்டு வந்தாங்களாம். மக்களை துன்பப்படுத்தின அவங்கள 8 கைகளோட அம்மன் வந்து அவங்கள அழிச்சாங்களாம். அப்புறம் இங்கே இருக்க சித்தர்கள் கேட்டதுனால இங்கே தங்கிட்டாங்களாம். கொல்லிமலையில் ஒரு கோவில் கூட இருக்குது, ரொம்ப ஃபேமஸ். அந்த கோவிலில் வந்து சாமி 8 கை அம்மன் தான். இவ்வளோ பிரச்சனை இருக்கப்போ இங்கே ஏன் சார் எல்லோரும் வராங்க? இயற்கையோட வசீகரமான அழகு தான். நாட்டில் இருக்கிற 90% மரங்களை அழிச்சிட்டோம். ஒரு மரத்தை பார்க்குறது கூட ரொம்ப அபூர்வமாயிருச்சு. அப்படி இருக்கப்போ 200 அடிக்கு மேலே உயரம் இருக்க ஆகாய கங்கை மாதிரியான இடங்களை விட்டுருவாங்களா? கூடவே கோயில்கள் இருக்குது, சொல்லவா வேணும்? அது ஓகே சார். நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? இந்த இடம் ஜியோகிராஃபிக்கலாக ரொம்ப காம்ப்ளிகேட்டடான இடம். இப்போன்னு இல்லை, பல காலமாக இங்கே நிறைய பேர் இறந்துட்டு தான் இருக்காங்க. எப்படி இருந்தாங்க, ஏன் இருந்தாங்கன்னு தேடி கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஜியோகிராஃபி. அப்புறம் இயற்கைக்கு மீறின ஃபோர்ஸ் ஏதாவது இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனால் மக்கள் சொல்கிற எல்லாத்தையும் முழுசாக பொய்ன்னு தூக்கி போட முடியாதுல்ல. இந்த இடத்துல பிரச்சனை ஏதோ ஒன்று இருக்குது. என்னோடய அறிவு இல்லைன்னு சொன்னாலும் மனசு ஏதோ ஒன்று இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருக்கு. ஆனால் எல்லா சர்ச்சைக்கும் ஒரு காரணம் இருந்து தான் ஆகணும். ஆனால் காரணம் என்னன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இந்த இடம் காம்ப்ளிகேட்டாக இருந்திருக்கு. சார், உங்களுக்கு எப்படி இந்த இடத்த பற்றி இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கு? ரொம்ப ஃபேமஸான பிளேஸ் இது. நானே நேரில் போய் பார்த்துருக்கேன், நிறைய லோக்கல்ஸ் கிட்ட பேசியிருக்கேன். ஆனால் நானே இங்கே கேஸ் அட்டென்ட் பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்த்ததில்ல. இன்னும் கேஸ் ஃபைல்ஸை வேறு நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு தான் சொல்கிறேன். சார், கொஞ்சம் ஹார்டாக இருந்தாலும் உங்களோட ஒர்க் பண்ணுறதுல ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் சார். தேங்க்யூ பாபு. சரி, ரொம்ப நேரம் இப்படி ஓப்பன் பிளேஸில் இருக்க முடியாது, உள்ளே போயிடலாம். இருவரும் 100 வருடங்களுக்கு மேல் வயதான 2 வேப்ப மர பொந்தனில் ஆளுக்கு ஒருவராய் நுழைந்து கொண்டனர். இன்ஸ்பெக்டர் கோபி இரவில் பல வினோதமான நடவடிக்கைகளை எதிர்பார்த்தார். அப்படி எதுவும் நடக்கவில்லை. ஆனால் ஒரு நரி மண்டபத்துக்கு முன்னால் இருந்த புதரின் முன் வந்து நின்றது. அதிக நேரம் தன் பார்வையை கூர்மையாக்கி எதையோ எதிர்பார்த்தது. பின் முயல் ஒன்று வெளிப்பட்டு வேகமாக ஓடியது. அதை துரத்திய அந்த நரி கொஞ்ச நேரத்தில் முயலை பிடித்து வந்து
மண்டபத்தில் போட்டது. சற்று நேரம் அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்து வெளியே எங்கோ சென்று மீண்டும் வந்து அந்த இரையை தூக்கி கொண்டு காட்டுக்குள் ஓடியது. மரப்பொந்தினுள் சற்று சிரமப்பட்ட சப் இன்ஸ்பெக்டர் பாபு சிறிது நேரத்தில் உட்கார்ந்தபடியே தூங்கப் போனார். இரவு 1 மணி வரை காட்டை விழிப்புடன் நோக்கிய இன்ஸ்பெக்டர் சில்லென்று அடித்து கொண்டிருந்த காற்றில் தன்னையும் அறியாமல் தூங்கிப் போனார். மறுநாள் காலை தூங்கிக் கொண்டிருந்த காட்டை சூரியன் கதவு தட்டி எழுப்பினான். காடு என்னும் தாய் விழித்து கொண்டாள். மரமாகிய தன் உடலை காற்றின் உதவியோடு ஒரு சிலுப்பிக் கொண்டாள். அவள் கண்விழித்த போது 1000 லட்சோப லட்ச மரங்கள் காட்டில் பூத்தன. அவள் கூடுகளிலிருந்த தன் இளைய குழந்தை பறவைகளை எழுப்பினாள். சிலவை எந்திரிக்க பிரயாசப்பட்டன. அவற்றை பனித்துளிகளை தெளித்து எழுப்பினாள். அவை உடலை சிலித்து கொண்டு மேலே எழுந்தன. தனக்கும் தன் தாயாகிய இந்த காட்டுக்கும் இறை தேட நாலாபுறமும் பறந்தன. அதை பார்த்த அந்த தாய் முகத்தினில் கையை வைத்து கொண்டு அதை ரசித்தாள். இப்போது மூத்த மகன்கள் விலங்குகளை எழுப்ப வேகமாக நடந்தாள். யானைகள், காட்டு மாடுகள், மான்கள், சிறுத்தைகள், கரடிகள், ஓநாய்கள், நரிகள், குரங்குகள், காண்டாமிருகங்கள் கண்விழித்தன. அவற்றை பார்த்து காட்டுத்தாய் பெருமையாக உணர்ந்தாள். மூத்த மகன்களின் வீரத்தை பார்க்கும் போதெல்லாம் அவளுக்கு ஒரே பெருமைதான். அங்கிருந்து போய் நீர்நிலைகளில் உள்ள தன் மகள்களை நலம் விசாரித்துவிட்டு தன்னுடைய அன்றாட வேலையை துவக்கினாள். ஆனால் இங்கு வந்த 16 பேரை பற்றி எந்த குறிப்பும் இதுவரை கிடைக்கவில்லை. அவர்கள் காணாமல் போன 3வது நாள் மார்ச் 7 திங்கட்கிழமை. பாபு அந்த மரபொந்தில் உட்கார்ந்தபடியே தூங்கி போயிருந்தார். அவரை எழுப்பிய இன்ஸ்பெக்டர் தயாராகும்படி கேட்டுக்கொண்டார். கிளம்பலாம் சார். மேப் காட்டிய திசையில் காலையிலிருந்து நடந்ததில் பிரிட்டிஷ் காலத்திய பழைய பில்டிங்கை கண்டறிந்தனர். அதன் தலையில் கிரீன் பில்டிங் என்ற ஆங்கில பெயர் பொறிக்கப்பட்டிருந்தது. கதவில் பெரிய இரும்பு பூட்டு. இருவரும் அந்த கட்டிடத்தை பார்த்து அதிசயித்து நின்றனர். உள்ளே செல்ல வேறு வழிகள் ஏதாவது இருக்கின்றதா என பார்க்கும்போது எதுவும் இல்லை. கட்டிடத்தின் வலதுபுறத்தில் வேறொரு வழி இருந்தது. சற்று தூரம் அதில் நடந்ததில் பாதையின் முடிவில் ஓர் நீர்வீழ்ச்சி. அவர்கள் அதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அந்த நீர்வீழ்ச்சியை விட்டு மேடான பகுதி இருந்தது. அதில் எப்போதோ பயன்படுத்திய இரும்பு பொருட்கள் இருந்தன. மேலும் சில பொருட்கள் மண்ணில் மூடியிருந்து என்னவென்றே தெரியாதது போல் காணப்பட்டன. சார், என்ன இது? தெரில, பிரிட்டிஷ்காரனுங்க வேலை தான். ஆழ்ந்திருக்கானுங்க. இந்த இடத்தையும் உனக்கு விட்டு வைக்கலையா? இந்த இடம் மட்டும் இல்லை பாபு, வெயில் இல்லாமல் எந்த இடம்லாம் இருக்குமோ அங்கெல்லாம் இவங்க முக்கியமாக இருந்திருக்காங்க. இங்கிலாந்துக்காரனுக்கு நம்ம ஊர் வெயில்லாம் ரொம்ப அலர்ஜி. ஆனால் இது சின்ன பில்டிங் தான். என்ன காரணத்தினாலேயோ வெள்ளைக்காரனால கூட இந்த கொல்லிமலையில் ஆக்குப்பை பண்ண முடியல. இல்லைன்னா இந்த மலையும் ஊட்டி கொடைக்கானல் மாதிரி டீ எஸ்டேட்டு, காப்பி எஸ்டேட்டுன்னு மாறி இருக்கும். இந்த பில்டிங்கில் யாராவது பிரிட்டிஷ்காரன் வாழ்ந்துருக்கலாம், ஐ திங்க். உள்ளே போயிட்டு பார்த்துடுவோமா சார்? எவ்வளோ பண்ணிட்டோம், இதை மட்டும் ஏன் விட்டு வைக்க? வாங்க போயிட்டு பார்த்துருவோம். சப் இன்ஸ்பெக்டர் பாபு எவ்வளவோ முயன்றும் அந்த பூட்டை அவரால் உடைக்க முடியவில்லை. என்ன பார்க்குறீங்க? பிரிட்டிஷ்காரன் கட்டினது, அவ்வளோ சீக்கிரம் எதுவும் உடையாது. பெரிய கல் ஏதாவது எடுத்து போடுங்க. 15 நிமிட போராட்டத்திற்கு பிறகு கதவு திறந்து கொண்டது. ஆனால் திறக்கப்பட்ட கதவின் மேலிருந்து சாவி கீழே விழுந்தது. பாபு, இந்த பில்டிங்கை காலி பண்ணிட்டுலாம் யாரும் போகலை. வெளியே போனவன் ஏதோ ஆபத்தில் மாட்டி செத்து இருக்கணும், இல்லை எங்கேயாவது ஓடி போயிருக்கணும். ஆனால் நல்ல விஷயம் என்னென்னா, நமக்கு உபயோகப்படுற மாதிரி சில இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ் இங்கே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கதவை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே வந்து நில்லுங்க. ரொம்ப நாள் பூட்டி இருக்க பில்டிங், கொஞ்சம் காற்று உள்ள போகட்டும். இருவரும் 15 நிமிடங்களுக்கு மேல் வெளியே நின்றார்கள். அதற்குள்ளாக அவர்களின் கைகளில் டார்ச் லைட்டுகள் ஏறி இருந்தன. பாபு, ஃபேஸ் மாஸ்க் எடுக்குங்க. கையில் எதுக்கும் கன் வச்சுக்கோங்க. முதல்ல நான் போகிறேன், 2 அடி விட்டு நான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கதவை திறந்ததும் ஒரு ஹால் தெரிந்தது. அதன் 2 பக்கங்களிலும் பழைய காலத்திய பிரிட்டிஷ் போட்டோக்கள். இடது பக்க அறையில் ஆய்வகம் ஒன்று இருந்தது.
ஒரு சேர், 2 டேபிள்கள், டேபிள்களின் மேல் பிளாஸ்டிக் பைல்கள், அதை கரையான் பாதி தின்று போட்டு இருந்தது. அதை உதறிய இன்ஸ்பெக்டர் கோபிக்கு டோனா சிலியட்டா என்று எழுதப்பட்டிருந்த பாலித்தீன் கவரால் மூடப்பட்ட ஃபைல் கிடைத்தது. அதை பத்திரமாக எடுத்துக்கொண்டார். அறையின் 2 பக்கங்களிலும் மரப்பெட்டிகளில் கண்ணாடி ஜார்கள் இருந்தன. அதில் சின்கோனா என்ற பாட்டிலில் விதைகள் பதப்படுத்தப்பட்டிருந்தன. இன்னொரு பக்கத்தில் சிவப்பான பாட்டில்கள் இருந்தன. அதை பார்த்ததும் அவரின் முகம் மாறியது. ஹைபிஸ் பைலா ரோபஸ்டா என்ற ஆங்கில எழுத்தில் பல பாட்டில்கள் இருந்தன. அதற்குள்ளாக பாபு உள்ளே சென்று அந்த கட்டிடத்தின் மற்ற அறைகளை பார்த்தார். விசித்திரமான சில பொருட்கள் அவர் கண்களுக்கு தெரிந்தன. அதற்குள்ளாக இன்ஸ்பெக்டர் கோபி அவரை அழைத்தார். பாபு, டார்ச் லைட்டை பிடிங்க. என்ன சார் இது? ஹைபிஸ் பைலா ரோப்ஸ்டா அப்படின்னா இது ஒரு மாதிரியான பூச்சி. இதை ஏன் ப்ரெசர்வ் பண்ணியிருக்காங்கன்னு தான் தெரியல. வெள்ளைக்காரங்களுக்கு இதானே சார் வேலை, ஏதாவது ரிசர்ச் பண்ண வச்சுருப்பாங்க. அப்படி இல்லை பாபு, இது ஒரு ஆபத்தான பூச்சி. விஷப்பூச்சியா சார்? மனுஷங்களை கடிக்குமா? ஒரு வகையில் விஷப்பூச்சி தான், ஆனால் மனுஷங்களுக்கு இல்லை. அப்புறம் தாவரங்களுக்கு, குறிப்பாக டூனா சிலியேட்டா அப்படின்ற மரங்களுக்கு. கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுங்கள் சார். நான் வர்ற வழியில் ரெட் சீடர்னு ஒரு மரம் சொன்னேன்ல? ஆமாம் சார். அந்த மாதிரியான மரங்கள் சின்னதாக இருக்கிறப்போ இந்த பூச்சி மரத்தோட இளமேலையோ இல்லைன்னா மரத்தோட வளரும் பகுதியோ சாப்பிட்றோம். இதனால் மரம் குள்ளமாக போயிடும். அப்படின்னா நம்ம வழியில் பார்த்த மரங்கள் இந்த பூச்சினால் பாதிக்கப்பட்டிருக்குமா சார்? கண்டிப்பாக பாதிக்கப்பட்டிருக்கணும். இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரேஞ்ச்னஸ் இருக்குது பாபு. என்ன சார் அது? நல்லா திங்க் பண்ணி பாருங்கள். கரும்பள்ளத்துக்கு மேலே தான் இந்த காட்டில் பிரச்சனை ஆரம்பிக்குது, அதாவது நங்கப்பள்ளத்திலிருந்து. இதில் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் என்னென்னா, கரும்பள்ளம் வரைக்கும் இந்த மரங்கள் முழு ஹைட்டில் இருக்குது. ஆனால் நங்கப்பள்ளத்தை தாண்டினதும் மொத்தமும் கொள்ளமாக இருக்குது. அப்போது யாரோ வேணும்னே இதை பூச்சியை விட்டு மரத்தை கொட்டையாக மாற்றிருக்காங்கன்னு சொல்கிறீங்களா? ஏன் இருக்கக்கூடாது? ரிசர்ச் பர்பஸ்க்காக சேவ் பண்ணியிருந்தாலும் இவ்வளோ பூச்சிங்க நிச்சயமாக தேவைப்படாது சார். ஆனால் இந்த மரத்தை 2 இடத்துல நான் ஃபுல் ஹைட்டில் பார்த்தேனே, நங்கப்பள்ளத்தை தாண்டியா? ஆமாம் சார். எந்த இடம்? ஒரு மரத்தை குரங்கு மண்டபத்துக்கு பின்னாடி பார்த்தேன். இன்னொரு மரத்தை எங்கே பார்த்தேன்னு சரியாக தெரில சார். ஏன் வேணும்னே மரத்தோட உயரத்தை குறைச்சிருக்காங்கன்னு தெரியல. இந்த ஃபைலில் என்ன போட்டிருக்குன்னு பாருங்கள் சார். அது ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் பாபு, பழைய இங்கிலீஷ் லெட்டர்ஸ். இங்கே அநேகமாக ஒரு பாட்டனிஸ்ட் வாழ்ந்துருக்கலாம். நிறைய டெக்னிக்கலாக எழுதியிருக்காரு. இவருக்கு இந்த காட்டில் என்ன சார் வேலை இருந்திருக்க முடியும்? கரெக்டாக தெரியல. ஆனால் என்னோடய அசம்ஷன் என்னென்னா, பிரிட்டிஷ்காரங்க காஃபி ஆர் டீ மலை பிரதேசங்களில் வளருதான்னு பார்க்க நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதில் சம்மந்தப்பட்டவராக இருக்கலாம். ஆர்எல்ஸ் இங்கே இருக்கிற மூலிகைகளை ரிசர்ச் பண்ண அனுப்பப்பட்டிருக்கலாம். இல்லைன்னா அவராகவே கூட வந்திருக்கலாம். இந்த ஃபைல்ஸ் எடுத்துக்கோங்க, அப்புறம் என்ன ஏதுன்னு பார்ப்போம். அந்த வில்லேஜில் கிடைச்ச போன்ஸ் வச்சுருக்கீங்களா? பேக்கில் இருக்குது சார். பாபுவும் தன் பங்கிற்கு தேட ஆரம்பித்த போது ஒரு பழைய பேப்பர் பண்டல் கிடைத்தது. அதில், சார் இங்கே பாருங்கள், இந்தியா இண்டிபெண்டன்ஸ் வாங்கினது, ரிப்பப்ளிக் டே நியூஸ் எல்லாம் இருக்குது சார். பெர்னாண்டஸ் அப்படின்றனோட ஃபோட்டோவும் ஒன்று இருக்குது சார். யார் இந்த பெர்னாண்டஸ்? ஓ, அப்படின்னா இந்த பெர்னாண்டஸ் அப்படின்றவன் இங்கிலாண்டுக்கே போகல, இந்த காட்டுக்குள்ளே தான் இருந்திருக்கான். சம்திங் ஸ்ட்ரேஞ்ச் பாபு. அந்த பேப்பர் பண்டல் இருந்த கீழ் அலமாரியை திறந்தபோது அவர்களுக்கு அந்த ஃபோட்டோ ஆல்பம் கண்ணில் பட்டது. பெர்னாண்டஸ் கிராம மக்களோடு எடுத்துக்கொண்ட புகைப்படம், கூடவே பிரிட்டிஷ் அதிகாரி ஒருவரின் புகைப்படம், இறந்து போன 2 சடலங்களின் புகைப்படம், விசித்திரமான சாமியாரின் புகைப்படம், கடைசியாக தலையில்லாத உடல்கள் ஒரு மரத்தின் உச்சிக்கிளையில் பிணைக்கப்பட்டு இருந்தது. பாபு, இந்த ஃபோட்டோவை பாருங்க சார். இந்த மரம், எஸ், ரெட் சீடர். பாபு, முடிஞ்ச அளவுக்கு இங்கே இருக்கிறத பேக் பண்ணிக்கோங்க. கிடைக்கிறது எல்லாமே க்ளூஸ் தான். நம்ம உடனே அந்த ரெட் சீடர் மரத்துக்கு போகணும். இந்த கேஸோட மையப்புள்ளி அந்த மரம்தான். அவர்கள் பைகளில் பேப்பர்களை நிரப்பிக்கொள்ளும் போது ஒரு சிலை கை தவறி தடுமாறி கீழே விழுந்தது. நாகமணி மாளிகையில் பார்த்த அதே சிலை, ஆனால் இங்கு உடைந்திருந்தது.
அதை மீண்டும் அந்த இடத்திலேயே வைத்துவிட்டு இருவரும் வெளியே வந்தார்கள். ஏற்கனவே வந்த வழி என்பதால் ஓரளவு வேகமாக குரங்கு மண்டபத்திற்கு நடந்தனர். குரங்கு மண்டபத்திலிருந்து சில மீட்டர்கள் தள்ளி இருந்தது அந்த மரம். 10 நிமிடத்திற்கு மேலே பார்த்தவர்களுக்கு சரியாக எதுவுமே தெரியவில்லை. பாபு, விசிபிளாக எதுவுமே தெரியல. உங்களுக்கு? எனக்கும் எதுவும் தெரில சார். மரத்தோட கிளைங்க ரொம்ப மறைக்குது. அதிக நேரம் மேலே பார்த்து கொண்டிருந்த பாபுவின் கண்களில் தூசிகள் விழுந்தன. கண்ணை கசக்கி கொண்டே கீழே குனிந்தார். ஒரு இலையை சுற்றி பல எறும்புகள் மொய்த்து கிடந்தன. அதை உதறிவிட்டு தொட்டு பார்த்தார். பிசு பிசுப்பான ரத்தம். சார், பிளட்டா? அனிமலோடதா? எனக்கு என்னமோ அப்படி தெரியல சார். இருவரும் மறுபடி மேலே பார்த்தார்கள். சொட்டு சொட்டாய் இரத்த துளிகள் மேலே விழுந்தன. பாபுவின் கூர்மையான கண்களுக்கு மரத்தின் கிளையில் ஒரு உருவம் தெரிந்தது. சார், ஒரு பாடி மேலே இருக்கு. அவரின் தலை தாழ்ந்தது. எங்க? அந்த இடத்துல பாருங்க சார். மை காட், பர்சன் உயிரோடு இருக்க சான்ஸ் இருக்குமா? செக் பண்ணிடலாம் சார். அவ்வளோ தூரம் எப்படி போக முடியும்? நான் மரத்தில் ஏறுறேன் சார். முதல் கிளையே ரொம்ப ஹைட்டில் இருக்கே. கயிறு இருக்குது சார், மேனேஜ் பண்ணிடலாம். சிறிய முயற்சிக்கு பின் பாபு மரம் ஏறினார். இன்ஸ்பெக்டரின் முகம் சுருங்கி போயிருந்தது. சார், பர்சன் அலைவ். தேங்க் காட். எக்ஸலண்ட் பாபு. பட் அன்கான்ஷியஸ் சார். உடம்பு ரொம்ப அடிபட்டிருக்கு. தட்ஸ் ஃபைன். கீழே இருக்குங்க, ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிடலாம். அரை மணி நேர போராட்டத்திற்கு பின் உடல் கீழே இறக்கப்பட்டது. அது ஒரு ஆணின் உடல். அவனுக்கு உடலில் பல காயம், அங்கங்கே கீறல்கள். கொஞ்ச நேரத்தில் அவன் மெல்ல கண் திறந்தான். அவன் கண்களில் ஏதோ மிரட்சி தென்பட்டது. பயத்தில் எதையோ முனகிக் கொண்டிருந்தான். பின்பு கண்களை மூடிக்கொண்டான். தம்பி, பயப்படாதீங்க, நாங்கள் போலீஸ். உங்களை ரெஸ்கியூ பண்ண தான் வந்திருக்கோம். நீங்கள் சேஃப் தான். கண்ணை திறங்க. குத்துயிரும் கொலையுருமாய் இருந்த அவன் மீண்டும் மெல்ல கண்களை திறந்தான். ஆனால் அந்த நிலையிலும் பதற்றத்தோடு ஒரு புதரை கை காட்டினான். தம்பி, ரிலாக்ஸ், யூ ஆர் சேஃப். உங்களுக்கு என்னாச்சு? உங்கள் கூட வந்தவங்கெல்லாம் எங்கே? மறுபடி அவன் அதே பக்கம் கையை காட்டினான். பாபு, அந்த இடத்துல என்ன இருக்குன்னு பாருங்க. பையன் அங்கேயே கையை காட்டுறான். தம்பி, உங்களுக்கு என்னாச்சு? உங்கள் கூட வந்தவங்க எங்கே? நாகமணி மாளிகை, நாகமணி மாளிகை. அவன் முனகிக் கொண்டே மயக்க நிலைக்கு சென்றான். அவன் உடலில் காயங்கள் இருந்தாலும் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை என தெரிந்த பிறகு கோபி நிம்மதியானார். பாபு, அங்கே என்ன இருக்கு? நமக்கு யூஸ் ஆகும்படி இருந்தால் பாருங்கள், இல்லைன்னா வந்துடுங்க. இன்னும் முக்கியமான வேலை நமக்கு நிறைய பாக்கி இருக்கு. புதரிலிருந்து எந்த சத்தமும் வரவில்லை. பாபு, நான் சொல்கிறது கேட்குதா? பதில் இல்லை. பாபு, என்னாச்சு? கோபி லேசாக அதிர்ச்சியானார். சந்தேகமாக புதரின் அருகே சென்று பார்த்தார். அங்கு யாருமே இல்லை. 1 மணி நேரத்திற்கு மேலாக எல்லா இடங்களிலும் தேடி பார்த்தார். பலன் எதுவும் இல்லை. நடுக்காட்டில் அவரால் வேறு என்ன செய்ய முடியும்? அதுவரை அவரிடமிருந்த உடல் உறுதியும் மன உறுதியும் குறைந்து போனதாக உணர்ந்தார். மௌனமாக அந்த பையன் அருகே வந்தார். அவன் கொஞ்சம் விழுப்பு நிலைக்கு திரும்பியிருந்தான். என்ன, நாகமணி மாளிகைக்கு கூட்டிகிட்டு போங்க. அங்கே அங்கே மீண்டும் மயக்க நிலைக்கு போனான். இன்ஸ்பெக்டர் கோபி நடுக்காட்டில் தனியாய் நின்றார். அதே சமயத்தில் காட்டின் மற்றொரு மூலையில் அகலமான மண்பாதை சொத்தமாயிருந்தது. 2 பக்கங்களிலும் அடர்த்தியாய் காட்டு மரங்கள். அவற்றில் சில எரிந்து போயிருந்தது. அந்த வழியாக யானை கூட்டம் நடந்து வந்தது. என்ன நினைத்ததோ தெரியவில்லை. பாதையை விட்டு குறுக்கு வழியில் நுழைந்தது. தூரத்தில் ஒரு பெண் அந்த வழியில் துடுக்காக நடந்து வந்தாள். அவள் கண்களை நேருக்கு நேராக பார்க்க எந்த உயிரினமும் துணியவில்லை. அந்த இடம் மிக மிக அமைதியாக மாறியது. அவளது முகத்தின் மர்ம புன்னகை, அவள் நடந்து வரும் சத்தம் ஜல் ஜல் என்று கேட்டது. அவள்
பின்னணியிலிருந்து ஒரு மர்ம மிருகம் ஓடி வந்து எதையோ கொடுத்தது. அதை அவள் கைகளில் வாங்கி வேகமாக தின்ன ஆரம்பித்தாள். அது ஒரு மனித தலை. காடு அவள் கட்டுப்பாட்டில் உள்ளது. அவளுக்கு தெரியாமல் யாரும் வெளியே சென்றதில்லை. எவர் கிரேட்டஸ்ட் ஈவில் ஃபோர்ஸ் ஆஃப் ஆல் டைம், ஏஞ்சலா. என்ன செய்ய போகிறார் இன்ஸ்பெக்டர் கோபி? ஏஞ்சலா யார்? அவள் தின்று கொண்டிருப்பது யாருடைய தலை? கொல்லிமலை ரகசியம் பார்ட் 2 மிக விரைவில். எவர் கிரேட்டஸ்ட் ஈவில் ஃபோர்ஸ் ஆஃப் ஆல் டைம், ஏஞ்சலா will come in.